லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. நாடு முழுவதும் நடைபெற்ற இடைத்தேர்தல்களில் 10 தொகுதிகளில் இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றுள்ள நிலையில் இனிவரும் இடைத்தேர்தல்கள் சட்டமன்ற தேர்தல்களில் எதிர்க்கட்சிகளிடமிருந்து வலுவான சவாலை பாரதிய ஜனதா எதிர்கொள்ள நேரிடும் என்று மூத்த பத்திரிகையாளர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார். அவர் புதிய தலைமுறைக்கு அளித்த பேட்டியை பார்க்கலாம். 13 இடங்களில் 10 இடங்கள் வெற்றி பெற்று தங்களுடைய ஆதிக்கத்தை நிரூபித்துள்ளார்கள். இது பாஜகவிற்கு ஓரளவுக்கு பின்னடைவு என்று சொல்லலாம். ஏனென்றால் உத்தராகண்டில் இப்பொழுது கடந்த நாடாளுமன்றத்தில் 5 பாராளுமன்ற தொகுதிகளில் 5ஐயும் பாஜக வெற்றி பெற்றிருந்தது. அந்த இந்நிலையில் தற்போது 2 தொகுதிகளில் மங்களூர் மற்றும் பத்ரிநாத் தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது ஒரு முக்கியமான நிகழ்வாக கருதப்படுகிறது. ஏனென்றால் ஏற்கனவே காங்கிரஸ் சொல்வது போல் அவருடைய கூட்டணி கட்சியுடன் சேர்ந்து அயோத்தியா இருக்கும் ஃபைசாபாத் என்கிற பாராளுமன்ற தொகுதியை உத்தரப்பிரதேசத்தில் வெற்றி பெற்றது பிறகு பத்ரிநாத் இந்துக்களின் ஒரு முக்கியமான இடமாக ஒரு ஸ்தலமாக கருதப்படும் பத்ரிநாத் என்ற தொகுதியில் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருப்பது உத்தராகண்டில் ஒரு முக்கியமான நிகழ்வு. பாஜக ஒரு வலிமையான ஆளுங்கட்சியாக உள்ள அந்த மாநிலத்தில் இன்னும் 2 வருடங்களில் சட்டசபை தேர்தல் நடக்கவிருக்கிறது. அந்த நிலையில் இப்பொழுது 2 தொகுதிகளில் வெற்றி பெற்றது ஒரு முக்கியமான நிகழ்வுதான். அதே மாதிரி அதிலும் மற்றும் மங்களூர் என்ற தொகுதி எதிர்கட்சி பாஜகவால் கூறப்படுகிறது. எப்படி என்றால் அது முஸ்லிம் மெஜாரிட்டி தொகுதி, அதனால் காங்கிரஸ் வெற்றி பெற்றது என்று. ஆனால் அவர்களால் பத்ரிநாத்தில் தோல்வி அடைந்ததை எப்படி சரி செய்ய போகிறார்கள் என்று தெரியவில்லை. இன்னொன்று இமாச்சல பிரதேஷ், அங்கும் 4 பாராளுமன்ற தொகுதிகளில் பாஜக பலமான வெற்றியை பெற்றது இந்த சமீபத்தில் நடந்த மக்களவை தேர்தலில். அதனால் இப்பொழுது 2 தேர்தல் அசம்பிளி பை எலெக்ஷன்ல காங்கிரஸ் அங்கு வெற்றி பெற்றிருப்பது அதுவும் ஒரு பாஜகவிற்கு ஒரு பின்னடைவு. ஏனென்றால் பாஜக ஏற்கனவே அங்கு ஒரு 5 மாதங்களுக்கு முன் காங்கிரஸிலிருந்து ஒரு 6 எம்எல்ஏக்களை தன் பக்கம் இழுத்துக்கொண்டு அவர்களை சட்டசபையிலிருந்து ரிசைன் செய்து பின்னர் அவர்களை இடைத்தேர்தலில் போட்டியிட வைத்தனர். பாராளுமன்றத்துடன் நடந்த இடைத்தேர்தலில் கூட ஒரு காங்கிரஸ் கணிசமான வெற்றி பெற்றிருந்தது. இப்பொழுது 3 தொகுதிகளில் 2 தொகுதி வெற்றி பெற்றிருக்கிறது. அதிலும் முதலமைச்சருடைய துணைவியார் அங்கு வெற்றி பெற்றிருக்கிறார். அதனால் காங்கிரஸ் திருப்பியும் அந்த அரசுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைத்திருக்கிறது. அந்த ஊசலாடி கொண்டிருந்த அந்த அரசு இப்பொழுது ஓரளவுக்கு தன்னுடைய சொந்தமான காங்கிரஸ் தன்னுடைய சொந்தமான அறுதி பெரும்பான்மையை பெற்று அந்த அரசுக்கு ஒரு டேஞ்சரும் இல்லாத இப்போதைக்கு ஸ்டேபிளா இருக்குது. லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ரெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் உருவாகியுள்ள இந்தியன் 2 திரைப்படம் உலகமெங்கும் உள்ள உங்கள் அபிமான திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது.